ஆதார் கார்டு எதற்கு இந்த நாட்டிலே? சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு, ஆதார் அட்டை, கண்ணின் கைவிழி, கைரேகையை பதிவு செய்தீர்கள். எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏறிவிட்ட என்னையே எல்லையில என்ன செய்யுது? என்ன செய்யுது? எல்லோருக்கும் ஆதார் கார்டு ஏர்போர்ட்டிலே இன்னொரு நிலையத்திலே ஏறுகிற ஒரு சீமானிடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புதுப்பிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? ஒரு பதக்கம், சுற்றுலா தலம், பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள். பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியது எங்களுக்கு தெரியாது. இது பதிலா? இது பதிலா? இது பதிலா? 200 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி உருவினார்? எப்படி உருவினார்? செத்தது 26 பேர், வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? கணக்கெங்கே? உள்ளே வந்து 20 பேரை பல மணி நேரம் நின்று அவன் படமெடுப்பு வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படி எங்கே இருந்தது ராணுவம்? வெடிச்சட்டம் கேட்டவர்கள் ஓடி வந்தார்கள், சண்டையிட்டார்கள், அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம். சுத்தவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றார். அதையே நீங்கள் சொல்ல, அதையே நீங்கள் சொல்ல. என்னால் அது செய்தியாக்கக்கூடாது. அது அரசியல் இல்லை. வந்தா தவறு எத்தனை பேர் வந்தான் தெரியாது, எப்படி வந்தான் தெரியாது, ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது. உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றார். எப்படி? இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது? யாரு தீவிரவாதிகளின் ஆதரவாளர்? யார்? நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன். அந்த காவலரின் பணி என்ன? என் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, பாதுகாவலரின் பணி என்ன? திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க, ஒருவரை தவறிவிட்டால் திருடிவிட்டு போகும்போது தடுத்து பிடிக்க, மறித்து பிடிக்க. இதுக்குத்தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை, திருடிவிட்டு போகும்போதும் தடுக்கவில்லை. ஆனால் தெருவில் போவர்களெல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்கு? நீந்திரியா 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 தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்கு? இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது. நீ குண்டு போட்டு கொண்டவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டல, அதுல யாராவது ஒருத்தன் இல்லை. இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய மகன், பிரபாகர் மகனிடத்தில் எந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னாங்க? போ போ. என்ன என் பங்காளி வடிவில் சொன்ன மாதிரி கக்க போ. புறாவுக்கு போறான், புறாவுக்கு போறான். கொடுமை என்னது இது? திடீர்னு போறாங்க, அதுக்கு முடிச்சிட்டோம், போற முடிச்சிட்டோம். ஒரு கேள்வி, நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய், அதற்கு என்ன நடவடிக்கை? அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஏதாவது மக்கள் தெரிவிச்சுக்கா, உள்துறை அமைச்சர்கள் மக்கள் தெரிவிச்சுக்கா, ராணுவ தளபதிகள் மத்திய மனுஷன் குடிகட்ட மக்கள் தெரிவிச்சுக்கா? இல்லை. சாராயம் காசி வித்தவன், சாராயம் குடிச்சு செத்தவன், இதை மறைக்க 10 லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த சேவை மறைக்க போர். இதான் நடந்தது. எப்படி இருக்கு? ஆபரேஷன் சிந்தூர். நான் என்ன சொல்றோம்? 26 பேர் சட்டத்துக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்பு. 440 பேர் சட்டம் இந்திய கடலுக்குள்ளே, அதுக்கு ஆபரேஷன் இந்தூர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. இந்து மகா கடலுக்குள்ள செத்ததுனால
ஆபரேஷன் இந்து போட்டு இலங்கையோட ஒரு போடு போடு. ஏன் சத்தவன் தமிழன், கொண்டவன் சிங்களன், புத்திஸ்ட், புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. எப்படியா மாற்றாங்க? புத்திஸ்ட்லாம் இந்துனா சீனாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? என்ன செய்ய சொல்லு, தப்பாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? ஒரு இடம் ஒரு கேள்வி ஆந்திராவுக்குள்ள 20 பேர் சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. போக வேண்டாம், ஒரு அறிக்கை, இது தவறு, வருந்தத்தக்கது. இப்படியா செய்வது? ஒரு சின்ன கண்டன இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்கிறேன்.